90 டேஸ் சேலஞ்சில் வெஜிடேரியன்ஸ்க்கு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 90 டேஸ் சேலஞ்சில் வெஜிடேரியன்ஸ் புரட்டாசி மாதம் சிலவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த புரோட்டீன் புரதச்சத்தை தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஒவ்வொன்றா பார்ப்போமே. இது ரெட் ரைஸு. ரெட் ரைஸ் வந்து அதில் வந்து 10 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சாதாரண சாப்பிட்றதுக்கு 100 கிராம்ஸ் ரைஸ் சாப்பிட்டோம். இது என்னன்னு பார்ப்போம். இது ஒயிட் பீஸ். ஒயிட் பீஸ்னால் நம்ம பட்டாணி. இது வந்து 200 கிராம் இருக்குது. இதுவும் ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். இது ப்ரௌன் சென்னா. ப்ரௌன் சென்னா வந்து 500 கிராம் பேக்கெட் இருக்குது. 86 ரூபா தான். இது வந்து ரெட் ராஜ்மா. ராஜ்மா பீன்ஸு, கிட்னி பீன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது வந்து 500 கிராம் வந்து 134 ரூபா தான். அடுத்தது லீமா பீன்ஸ். லீமா பீன்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம சாதாரணமாக குழம்பு வைப்போம் இல்லையா? அந்த பீன்ஸ் தான். இது வந்து 200 கிராம் வந்து 52 ரூபா. 200 கிராம் வந்து 52 ரூபா. இது ராஜ்மா ஒயிட்டு. இது ராஜ்மா ரெட்டு. இது ராஜ்மா ஒயிட்டு. இது 126 ரூபா 500 கிராமுக்கு. 126 ரூபா 500 கிராம். ஸோ இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. கொள்ளு வந்து ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவோம். இது 200 கிராமுக்கு 36 ரூபா தான். அடுத்து பட்டர் பீன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து டபுள் பீன்ஸ். பட்டர் பீன்ஸ் டபுள் பீன்ஸு. இது 200 கிராமுக்கு 45 ரூபா. அது இல்லாமல் அவகேடாவும் உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஊறுகாய் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுங்க எல்லாமே வெஜிடேரியன்ஸ்குள்ள முக்கியமான டயட்டு. டெய்லி நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 75 கிராம் தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் 75 கிராம் தேவைப்படும். அதை வச்சு நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், இல்லைனா அதை ஊற வச்சு சைட் டிஷ்ஷாக பட்டாணி சுண்டல் மாதிரி பண்ணலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி வரும். ஸோ இதுதான் நான் வந்து ப்ரோட்டீனுக்காக வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த டோஃபு, பன்னீர், தயிர், வடை, சாம்பார் இதுங்க எல்லாமே ப்ரோட்டீன் தான். இதுங்க எல்லாமே பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதோட கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். பட் நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 50 கிராம் நமக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும். 50க்கு மேலே இருந்தால் பெஸ்ட். ஸோ பன்னீரில் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது தான் நம்மளோட ப்ரோட்டீன் செலெக்ஷன் ஃபார் இந்த மாதம் வெஜிடேரியன்ஸ்க்கு. இல்லை புரட்டாசி மாதம்னு கறி மீன் சாப்பிடாதவங்களுக்கு. இது ஆயில் ஊற்றி நம்ம சமைக்கிறோம். அந்த ஆயில் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கீயும் இருக்கலாம், இல்லை பட்டரும் இருக்கலாம், இல்லை இதுலேயே சில இதில் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும், அதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கட்டாயம் தேவை இந்த 90 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ ஆயில் கட்டாயம், புரதச்சத்து உடம்புல சேர்றதுக்கு கட்டாயம் தேவை.